கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே தோகமலை ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட ஆர்டிமலை ஈஸ்வரன் கோவில் அருகில் 63ஆம் ஆண்டு ஜல்லிக்கட்டு விழா துவங்கியது. இதில் பங்கேற்ற மாநில மின்துறை அமைச்சர் திரு வி. செந்தில் பாலாஜி கொடியசைத்து ஜல்லிக்கட்டு போட்டியை துவக்கி வைத்தார். விழாவில் கரூர் மாவட்ட ஆட்சியர் திரு தங்கவேல், கரூர் மாவட்ட வருவாய் அலுவலர் திரு கண்ணன், ஜல்லிக்கட்டு தன்னாட்சி ஆய்வுக்குழுவினர் மற்றும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு ஜல்லிக்கட்டு விழாவை பார்த்து ரசித்தனர். சிறந்த மாட்டிற்கு பரிசாக காரும், முதல் பரிசு பெறும் மாடுபிடி வீரருக்கு இருசக்கர வாகனமும் வழங்கப்பட்டது. இதில் 750 காளைகள், 480 மாடுபிடி வீரர்கள் பங்கேற்றனர். கரூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு பெரோஸ்கான் அப்துல்லா தலைமையில் கூடுதல் காவல்துறை கண்காணிப்பாளர், துணை கண்காணிப்பாளர்கள் உட்பட 350க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களின் தலைமையில் மத்திய அரசு 3வது முறையாக பொறுப்பேற்ற பிறகு முழுமையான முதல் பட்ஜெட் நாடாளுமன்றத்தில் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்தார். மத்திய பட்ஜெட் குறித்து கரூர் ஜவுளி உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியாளர்கள் சங்க தலைவரும், இந்திய ஏற்றுமதி அமைப்புகளின் கூட்டமைப்பு தென்மண்டல தலைவருமான திரு பி. கோபாலகிருஷ்ணன் மத்திய பட்ஜெட் குறித்து நமது செய்தியாளரிடம் கூறியதாவது: 2025-26 மத்திய பட்ஜெட் தனிநபர் வளர்ச்சி, தொழில்துறை முன்னேற்றம் மற்றும் ஏற்றுமதி வளர்ச்சி ஆகியவற்றிற்கு வலுவான அடித்தளத்தை உருவாக்குவதாக அமைந்துள்ளது. பொருளாதார வளர்ச்சி அனைத்து சமூகம் மற்றும் அனைத்து துறைகளையும் உள்ளடக்கி சமநிலையுடன் வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த பட்ஜெட் வரவேற்கத்தக்கது. இந்த பட்ஜெட்டின் முக்கிய அம்சங்களில் ஒன்று வருமான வரி விலக்கு வரம்பை 12 லட்சமாக உயர்த்தியது. இது தனிநபர்களுக்கு நிவாரணமாக அமையப் போகிறது. அவர்களின் நிதிநிலைத்தன்மையை மேம்படுத்தி அதிக செலவிடும் சக்தியை உருவாக்கும். இதன் மூலம் உள்நாட்டு நுகர்வு அதிகரித்து பொருளாதார வளர்ச்சிக்கு உதவும். விவசாயம், சிறு மற்றும் குறு தொழில்கள், முதலீடு மற்றும் ஏற்றுமதி வளர்ச்சிக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருப்பது பாராட்டுக்குரியது. பருத்தி உற்பத்தி திட்டம் இந்திய ஜவுளி தொழில்துறைக்கு பெரும் ஆதரவாக அமையும். இது அதிக மகசூல் தரத்துடன் சிறந்த மூலப்பொருட்களை வழங்கி இந்திய ஜவுளி தொழிலை உலக சந்தையில் போட்டி திறன் பெற்றதாக மாற்றும். MSME மற்றும் முதல் தலைமுறை தொழில் முனைவோர்களுக்கான ஆதரவு புதிய முயற்சிகளை ஊக்குவிக்கும். சிறு குறு நிறுவனங்களுக்கு கிரெடிட் கார்டுகள், முதல் தலைமுறை தொழில் முனைவோருக்காக 2 கோடி ரூபாய் முதல் 5 கோடி ரூபாய் வரை வங்கிக் கடன், பழங்குடியினர், பட்டியலினத்தவர் மற்றும் பெண் தொழில் முனைவோர்களுக்கான திட்டங்கள் ஆகியவை தொழில்துறை விருத்திக்கு பயனுள்ளதாக இருக்கும். காலணி, தோல், பொம்மை மற்றும் உணவு பதப்படுத்துதல் போன்ற துறைகளுக்கு வழங்கப்பட்ட சிறப்பு கவனம் உள்நாட்டு உற்பத்தியை மேம்படுத்தி உலகளவில் போட்டி நிலையை உருவாக்கும். MSEக்களுக்கான 10 கோடி மற்றும் தொடக்க நிறுவனங்களுக்கு 20 கோடி வரையிலான கடன் உத்தரவாதம், தொழில் முனைவோர்களுக்கு நிதி பாதுகாப்பை உறுதிப்படுத்தும். கடல் போக்குவரத்து மேம்பாடு, நிதி, லாஜிஸ்டிக்ஸ் மற்றும் கப்பல் போக்குவரத்து துறைகளை மேம்படுத்தி இந்தியாவை ஒரு முக்கியமான சர்வதேச வர்த்தக மையமாக மாற்றும். ஏற்றுமதி ஊக்குவிப்பு திட்டம், பாரத் ட்ரேட் நெட், விமான சரக்கு கிடங்குகள் மேம்பாடு ஆகியவை இந்திய உற்பத்தி தயாரிப்புகளை உலக சந்தையில் எளிதில் நுழைய உதவும். மேலும் உயிர்காக்கும் மருந்துகள், தொழில்நுட்ப ஜவுளி விசைத்தறிகள், மொபைல் மற்றும் மின்சார வாகனங்களுக்கான லித்தியம் அயான் பேட்டரி கருவிகள், கைத்தொழில் மற்றும் தோல் உற்பத்திக்கு தேவையான இறக்குமதி விலக்கு போன்ற அறிவிப்புகள் இந்திய உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி துறைகளுக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும். இந்த பட்ஜெட் விக்சித் பாரத், வளர்ந்த இந்தியா என்ற தொலைநோக்கை பிரதிபலிக்கிறது. தொழில் முனைவோர்கள், ஏற்றுமதி வளர்ச்சி, தொழில் செயல்பாடு, கட்டுமானம் மற்றும் நிதியுதவி திட்டங்கள் என நிலையான வளர்ச்சிக்கான வழியை அமைக்கும் பட்ஜெட்டாக அமைந்துள்ளது. இந்தியாவின் நீண்டகால வளர்ச்சி மற்றும் வளமைக்கான வலுவான அடித்தளத்தை உருவாக்கும் பட்ஜெட்டாக இது அமைந்துள்ளது என அவர் கூறினார். கரூர் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணையக்குழு மற்றும் மாவட்ட தொழிலாளர் நல வாரியம் இணைந்து கொத்தடிமை தொழிலாளர்கள் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு மாவட்ட நீதிமன்ற வளாகத்தில் கொத்தடிமை தொழிலாளர் ஒழிப்பு தின கையெழுத்து பிரச்சாரம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கரூர் மாவட்ட முதன்மை நீதிபதி திரு சண்முக சுந்தரம் கலந்து கொண்டு கையெழுத்து இயக்கத்தை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் நீதிபதிகள், நீதிமன்ற பணியாளர்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டு கையெழுத்திட்டனர். இதனைத் தொடர்ந்து கரூர் மாவட்ட தொழிலாளர் துறை சார்பில் கொத்தடிமை தொழிலாளர் மொழி ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் கையெழுத்து இயக்கத்தை மாவட்ட ஆட்சியர் திரு தங்கவேல் கையெழுத்திட்டு தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து பல்வேறு அரசு உயர் அதிகாரிகள் கையெழுத்திட்டனர். இதனைத் தொடர்ந்து கொத்தடிமை தொழிலாளர் எதிர்ப்பு உறுதிமொழியினை மாவட்ட ஆட்சியர் வாசிக்க ஆட்சியர் அலுவலக அலுவலர்கள் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சிகளை ஆட்சியர் கொடியசைத்து துவக்கி வைத்தார்.